சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி தேர்வுக்கான ரொம்ப மாடல் கொஸ்டின் இருப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட் பா. தமிழ்மணி கொஸ்டின் டேரக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தமிழ்மணி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கான. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ்மணி பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கீ அண்ட் பார்த்தீங்கன்னா லீக் கொஸ்டின் சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பா. அந்த அடுத்த எக்ஸாம் சோல் சீன்ஸ் வேறு அதுக்கு முன்னாடி கொஸ்டின் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். லீக் ஆச்சுன்னா ஓகேவா சார், எல்லாமே வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. மற்றும் நம்ம சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ண வந்தாதீங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். 10th வேறு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நிறைய பேருக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், கடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக நான் சொல்லிடுவேன் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ ஓகேப்பா, 10th சேம் அப்படியே பேட்டர்ன் எழுத போகிறீங்க. 12 1 மார்க்கு, ஸோ 7 2 மார்க்கு, 7 4 மார்க்கு, அந்த 3 7 மார்க்கு ஓகேவா. அப்படியே பாருங்கள், 1 மார்க்கு 12 1 மார்க் அப்படியே பாருங்கள். Choose the correct one. Electromagnetic is an example of for dash. Transformers work on dash. The sound waves travel faster than என்னது சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ் தான் கேட்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வானவடிக்கை பார்த்துருப்பீங்க, பட்டாசு தெரியும்ல. ஸோ வானவடிக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வெளிச்சம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் சவுண்டு ட்ராவல் பண்ணும். சவுண்டு உங்களுக்கு லேட்டாக தான் கேட்கும். அதுதான் உங்களுக்கு சவுண்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட ஸ்பீடோட ஜாஸ்தி. ஸோ சவுண்டு ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், லைட் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். சரி, அதை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன், பட் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் சும்மா உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா. அது வேறு இது வேறு. The term nucleus refers to dash. Number of valence electrons in carbon is dash. Bunk minister fullerene contains dash carbon atoms. Which of the following does not contain natural trace? The animal without skull is dash. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 1 மார்க்ஸ்லாம் ஆன்சர் வேணும்னா ஆன்சருக்கு வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ 2 மார்க் பாருங்கள், அடுத்து 7 2 மார்க் ஒரு கம்பல்சரி, 22 கம்பல்சரி. ஸோ 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ மேட்ச் எல்லாம் பாருங்கள், ஈஸி தான். மேட்ச் 17 ஆசிட் இஸ் கால்டு கிங்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டொமேட்டோ அண்டு லென்டிகுலர் ரெஸ்பிரேஷன். மாடர்ன் பீடியாட்டிக் லா ரொம்ப ஈஸி தான். அப்புறம் மேக்னிஃபிகேஷன் இங்கே உங்களுக்கு 4 வந்துருச்சு. 22 கம்பல்சரி எழுதாகணும். அப்புறம் பிக் த ஆட் ஒன் அவுட், அது ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் கன்சர்வ் வாட்டர், வை இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டு கன்சர்வ் வாட்டர் வந்து தேக்கப்படுத்துறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க ஓகேவா. அங்கே ஒரு நாளைக்கு ஒரு 3 7 ஆச்சு, அவ்வளோதான். அடுத்து 4 மார்க் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, ஃபுல்லாக பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்புறம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 4 மார்க் பாருங்கள், 4 மார்க் ஈஸி தான். அதே மாதிரி தான் 10 கொடுத்து 7 எழுதணும், 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். இதுலேயும் கம்பல்சரி இருக்குது, 32 கம்பல்சரி. ஸோ 24 பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட் அது ஈஸி. ஃபிலிமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரூலு அது ஈஸி. பாடி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 26 ஈஸி. இப்போ கிராஃபைட் அண்ட் டைமண்ட்டு, கிராஃபைடுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, GRA வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்கப்பா. ஸோ அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட்ஃபார்ம் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ் 28 ஈஸி. அப்புறம் 28 ஈஸி. சர்க்குலர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிவ் டு எக்ஸாம்பிள் 23 ஈஸி தான். 3 4 5 ஆச்சு. 32 கம்பல்சரி எளிதாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இது 6 ஆச்சு. இன்னும் 1 மட்டும் உங்களுக்கு எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அது நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கலாம். ஈட் பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ், டாக்டர் அட்வைசஸ் யூ டு ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் 29 அது ஈஸி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 7 எழுதிருக்கலாம் ஈஸியாக நீங்கள். ஸோ கடைசியாக வரை உங்களுக்கு 7 மார்க்ப்பா. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், எதிராக சாய்ஸ் தான். ஒன்று A எழுதணும், இல்லை B எழுதணும் ஓகேவா. அதுலேயே மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டின் எதுனா இத்தனை மார்க்கு, இத்தனை கொஸ்டின் எதுனா இந்த கொஸ்டின் எதுனா இத்தனை மார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், இதெல்லாம் ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மாஸ் அண்ட் வெயிட்டு, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் நீங்கள் ரெண்டாவது அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் 33 AB, இந்த AB அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு, ஈஸி. அதே மாதிரி இதில் பாருங்கள் 34 பாருங்கள், இதுக்கு 5 மார்க்கு பீடியாட்டிக்லாம் மாடர்ன் பீடியாட்டிக் டேபிள், இதுக்கு டிண்டால் எஃபெக்ட் இதுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த ஏ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இது 7 மார்க்கு. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் அடாப்டேஷன், இதுக்கும் 7 மார்க்கு. ஆனால் இது ஈஸி, இப்போ மாடர்ன் பீடியாட்டிக்கில் ஈஸி. அதனால் உங்களுக்கு 3 மார்க்லேயும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ பார்த்தேனே இருங்க, 2 மார்க்கில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 2 மார்க்லையா? 2 மார்க்கில் பாருங்கள். அது வந்து மாடர்ன் பீடியாட்டிக் லா இது, இந்த 15வது கொஸ்டின். பட் அங்கே கேட்டுக்கிறது மாடர்ன் பீடியாட்டிக் டேபிள். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ தட்ஸ் இட் பா. ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அதாவது டவுட்ஸ் இதில் ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் தயங்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். மற்றும் நம்ம கௌதம் மீடியா சேனல் நம்ம ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை தான் சொல்கிறேன். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஓகே மீடியா சேனல் குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்களை இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், bye bye.